ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோ வந்து அந்த கொலைகார கூட்டத்தோட தலைவனை வந்து பிடிச்சிட்டானா. அவன் கேட்குறான், சரி உன்னை பார்க்க உங்கள் அண்ணன் மாதிரியே இருக்கேன், நான் முதல் நாளை பார்க்கும்போதே உங்கள் அண்ணன் தான் நினச்சேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கான். அப்படி பேச்சு கொடுத்துட்ருக்கையே அவனோட ஆட்கள்லாம் ஹீரோவை வந்து தாக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. அப்புறம் ஹீரோ அவங்களெல்லாம் தாண்டி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். நீ யார் கீழே அடிமையாக இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். அவன் வந்து இப்போ கூட நீ கண்டுபிடிக்க முடியலைல்ல, நான் மன்னர் கீழே அடிமையாக இருக்கேன்னு தானே நீ நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஹீரோயின் பிடிச்சிருந்த கயிறை வந்து விட்டுறான். விட்டுட்டு அவனே குத்திக்கிட்டு செத்துட்றான். அதுக்கப்புறம் ஹீரோ வந்து ஹீரோயினை காப்பாற்றுறதுக்காக இழுத்து பிடிச்சிக்கிறான். பிடிச்சோன்னே சொல்லு, நீ வந்து மன்னர் கீழே வேலை பார்க்குறிய தானே, நீ எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்குறான். அதுக்காக நீ இப்போ கூட தப்பாக தான் புரிஞ்சுக்கிட்டு இருக்க, உன்னால் நான் யாரோட ஆள்னு சொல்லிட்டு கணிக்கவே முடியாது, நீ எட்டி பார்க்காத அளவுக்கு என்னோட குரு இருக்கார், உனக்கே தெரியும், நீ என்னை பிடிச்சும் அது வேஸ்ட்டு தான், எப்படி இருந்தாலும் நாங்கள் எங்கள் தலைவருக்கு தான் விசுவாசமாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிகிட்டு இருக்கான். நீ உண்மையை சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கான். அப்படி சொல்லிகிட்டு இருக்கையிலே அவன் டக்குன்னு கத்தியை தூக்கி போட்டார்னா அந்த கயிறு அந்த ஹீரோயின் வந்து மலையிலேருந்து அப்படியே கீழே விழுந்துடுறா. அதுக்கப்புறம் ஹீரோவும் அவளை காப்பாற்றுறதுக்காக மலையிலேருந்து குதிச்சிடுறான். 2 பேரும் உருண்டு போய் ஒரு மலையில் கீழே விழுந்துடுறாங்க. விழுங்கும்போது ஹீரோ வந்து மயக்க நிலைக்கு போயிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து என்னங்க எந்திரிங்கன்னு சொல்லிட்டு அவனுக்கு எழுப்புறா. அப்போ தான் டக்குன்னு அவனுக்கு இருமல் வந்து எழுப்பிட்டு சோயோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை வந்து கட்டி பிடிச்சிக்கிறான். நீ என்னை விட்டு போயிடாத அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயின் வந்து உங்களுக்கு ஒன்றும் இல்லையே உங்களுக்கு எதுவும் ஆகலையில அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பதட்ட நிலையில் இருந்துக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோக்கு வந்து என்னமே புரியலை. இவன் நம்மளை செத்த நேரத்துக்குள்ளே இது பயமுறுத்திட்டானே, அவன் தப்பிச்சிட்டானே அப்படின்னு நினச்சிட்டு இருந்துக்கிட்டு இருக்கான். அப்புறம் ஹீரோயின் வந்து எனக்காக நீங்கள் மலையிலேருந்து குதிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு இல்லை, உனக்கு இப்படி ஒரு நிலமை வர்றதுக்கு நான் தான் காரணம், நீ மன்னிச்சிருச்சோயோ சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறான். அதுக்கு ஹீரோயினும், நீங்கள் எதுக்கு மன்னிப்பு கேட்குறீங்க, நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்க, உங்கள் மேலே எந்த தப்பும் இல்லை, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. டக்குன்னு ஒரு பாம்பு வந்துடும். அந்த பாம்பை வந்து ஹீரோயினை கொத்தாமல் தடுக்கிறதுக்காக ஹீரோ கையை விட்டுருவான். அதனால் ஹீரோ கையில் அந்த பாம்பு கடிச்சிரும். கடித்தோடனே ஹீரோயின் வந்து பதறிட்டு, உங்களுக்கு எதுவும் இல்லைல்ல உங்களை நான் உங்களுக்கு ஒன்றும் ஆக விட மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த பாம்பு கடித்த இடத்துலேருந்து ரத்தத்தை உறிஞ்சி இவளே துப்ப ஆரம்பிச்சிருவா. ஹீரோ வந்து உனக்கு வந்து பயமே இல்லையா, நான் சொல்கிறத நீ என்றைக்குமே கேட்க மாட்டேச்சோயோ குறும்புக்காரி அப்படின்னு சொல்லிடுவான். சொன்ன சீருக்கு மயக்கம் அடித்து அப்படியே கீழே விழுந்துருவான். ஹீரோயின் வந்து என்னங்க எந்திரிங்க, இது விஷப்பாம்புல உங்களை ஒன்றும் பண்ணாது, நீங்கள் எந்திரிங்கன்னு கத்திட்டு கிடக்குறான். ஆனால் அவன் எந்திரிக்கிற மாதிரியே தெரில. இருட்டாயிருச்சு. அதோட ஹீரோயினையே ஏதோ ஒரு மூலிகையெல்லாம் எடுத்து கண்டுபிடிச்சி அவனுக்காக இடித்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டா. கொடுத்து, இது வந்து சாதாரண பாம்பு தான், விஷப்பாம்பு கிடையாது, அதனால தான் உங்களுக்கு வந்து மயக்க நிலை மட்டும் வந்திருக்கு, எப்படியாச்சும் நான் உங்களை காப்பாற்றிடுவேன், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிகிட்டு இருப்பா. ஹீரோக்கு அந்த மருந்தை போட்டு விட்டுக்கிட்டு இருக்கையிலேயே ஹீரோக்கு வந்து ரொம்ப குளிர் எடுக்குது. அதோட இவன் மேலே இருந்த அந்த ஜாக்கெட்டை எடுத்து ஹீரோவுக்கு போற்றி விட்டுறா. போற்றி விட்டும் அவனுக்கு வந்து குளிர் அடங்குற மாதிரி தெரில. அதனால இவளே அவன் மேலேயும் படுத்து தூங்கிட்டு, உங்களுக்கு எதுவும் ஆக விட மாட்டேன், எனக்கு வந்து எனக்காக நீங்கள் உயிரை கூட தியாகம் பண்ண தயாராகிட்டீங்க, உங்களுக்கு நான் எதுவுமே ஆக விட மாட்டேன், இது கொஞ்ச நேரம் தான் குளிரும், அதுக்கப்புறம் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட்ட பேசிகிட்டு இருப்பா. அவள் பாட்டு ஹீரோட்ட பேசிகிட்டு இருக்கா, நீங்கள் எதை பார்த்தியும் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே பார்த்தா நரியெல்லாம் கத்த ஆரம்பிச்சிருச்சு, ஊளையிட ஆரம்பிச்சிருச்சு. இவளுக்கு சரியான பயமாக இருக்குது. அவள் பயத்தை காமிக்கக்கூடாதுங்கிறதுக்காண்டி ஹீரோட்ட நீங்கள் எதை பற்றியும் பயப்படாதீங்க, நம்ம வந்து காட்டில் இருக்கோம்ல, அதனால சும்மா காற்று சவுண்டு அந்த மாதிரி கேட்குது, இதை நினச்சாலும் நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. இங்கே பார்த்தா தம்பிக்காரன் வெறி கொண்டு தேடிக்கிட்டு இருக்கான். அக்கா எங்கே இருக்கா அக்கான்னு சொல்லிட்டு. அவனோட அசிஸ்டண்ட் கேட்குறான், ஹீரோயினை எங்கே தேடியும் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இவ கிடப்பா, ஹீரோவுக்கு முன்னாடி நான் கண்டுபிடிச்சி தருவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். இங்கே ஹீரோயின் வந்து ஹீரோ காலில் கட்டி விட்டுருப்பான்ல ஒரு மணி, அந்த மணியில் வந்து அவன் தம்பிக்காரன் வந்து அந்த பவுடரை வச்சு அடிச்சிருப்பான்ல, அந்த பவுடரை எடுத்து விட்டு சலங்க சத்தம் கேட்குறான். அப்போ தம்பிக்காரனுக்கு வந்து அந்த சவுண்டு கேட்டுருச்சு. அதோட ஹீரோயின் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா டக்குன்னு சவுண்டு நின்றாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து ஹீரோக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட போயிடுவா. போயிட்டு பார்த்துக்கிட்டு இருப்பான் அவனை. ஹீரோக்கு வந்து கனவுல வருது என்னென்னா, ஹீரோயினோட தம்பிக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி, அவங்க அப்பாவே கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி ஹீரோவுக்கு கனவுல வருது. என்ன இப்படி சொல்கிறீங்க, அப்படிலாம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கான். இந்த கல்யாணத்தில் எங்களுக்கு ரொம்ப சம்மதம், நீங்கள் சொன்னால் சரியாக தான் இருக்கும், உங்களுக்கு பாக்கியே நான் பழிச்சிக்கிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் கனவுலேயே பேசிகிட்டு இருக்க மாதிரி ஹீரோ கனவு வருது. ரத்த வாந்தியெல்லாம் எடுக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு வந்து பதட்டம் தாங்க முடியலை.
அதோட கனவு அவனுக்கு கலையவே இல்லை. டக்குன்னு முழிச்சு பார்க்குறான். ஹீரோயின் முன்னாடி இருந்ததும் என்னைய விட்டு எங்கேயும் போயிடாத சோயோ, நீ எனக்கு மட்டும்தான் வேணும், நீ எனக்கு மட்டும்தான், நீ என்னைய விட்டு எங்கேயுமே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பயங்கரமாக புலம்பி தள்ளுறான். ஹீரோயின் வந்து நான் உங்களை விட்டு எங்கேயுமே போக மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அப்போ ஹீரோயின் வந்து தள்ளி போய் நிற்பா. அவன் தம்பி வந்து அவன் கையை பிடிக்கிற மாதிரியே இருக்கு இவனுக்கு. ஏய் போடா, நீ அவன் கையை தொடாதடா போடான்னு சொல்லிட்டு அவனை விலக்கி விடுறான். விலக்கி விட்டுட்டு இவன் போய் ஹீரோயின் வந்து நீ எனக்கு மட்டும்தான் சொல்லிட்டு டக்குன்னு கிஸ் பண்ணிடுறான். ஹீரோயின் வந்து நான் உங்களுக்கு மட்டும்தாங்க, நான் உங்களோட மனைவி தாங்க, நான் உங்களை விட்டு எங்கேயுமே போக மாட்டேங்க, இங்கே யாருமே இல்லைங்க, இந்த பாம்பு கடித்த மயக்கத்தில் தான் நீங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி பிரம்மையாக தோணுது, ஆனால் நான் இங்கே யாருமே இல்லைங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாள். ஹீரோ ஆனால் கேட்குற மாதிரி இல்லை, நீ என்னை விட்டு போயிடாத சோயோன்னு சொல்லிகிட்டே இருப்பான். சொல்லிகிட்டு இருக்கும்போது டக்குன்னு மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவான். அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து அவனை படுக்க வச்சுட்டு நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, நான் வந்து உங்களை உயிருக்கு உயிராக காதலிக்கிறேன், நான் உங்களை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன், நீங்கள் மட்டும்தான் எனக்கு, நான் சாகிற வரைக்குமே நீங்கள் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அவனுக்கு வந்து கிஸ் பண்ணிடுவா. அதுக்கப்புறம் ஹீரோயின் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, நான் என்றைக்குமே உங்கள் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே விடிஞ்சிரும். அதுக்கப்புறம் தம்பிக்காரனை காமிச்சா அவனை வந்து அவனோட அசிஸ்டண்ட் வந்து எழுப்புவான். அக்கான்னு சொல்லிட்டு இவன் எந்திரிப்பான். எந்திரிச்சதுக்கப்புறமே நீங்கள் உங்கள் அக்கா மேலே வச்சுருக்க அன்பு எனக்கு புரியுது, இருந்தாலும் அவங்க கிட்டே எதுக்கு நீங்கள் இப்படி பந்தயம் கட்டினீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு அவனுக்கு முன்னாடியே நான் பந்தயத்தில் ஜெயிக்கணும், எங்கள் அக்காவை நான் அவங்ககிட்ட தவிக்க விட்டுட்டு போக மாட்டேன், கண்டிப்பாக எங்கள் அக்காவை நான் அவங்ககிட்டேருந்து காப்பாற்றியே தீருவேன், நான் வந்து விலகிக்கலான்னு தான் நினச்சேன், இருந்தாலும் எங்கள் அக்காவை விட்டுட்டு என்னால் விலக முடியலை, எங்கள் அக்காக்காக தான் நான் இத்தனை வருஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன், இனிமேலும் நான் எங்கள் அக்காக்காக தான் வாழணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட அசிஸ்டண்ட்டுக்கிட்ட வந்து புலம்பிக்கிட்டு இருப்பான். அவனோட அசிஸ்டண்ட் கேட்குறான், இந்த மாதிரி நீங்கள் இப்படி நினைக்கிறது வந்து தப்புன்னு உங்களுக்கே தெரியலையா, அவங்க தளபதியோட மனைவி ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போதே அவங்களுக்கு வந்து ஹீரோயினோட கொலுசு சத்தம் கேட்குது. கொலுசு சத்தத்தை கேட்டதுக்கப்புறம் இவன் மெல்ல பார்த்துட்டு எங்கள் அக்கா தான் எங்கேயோ இருக்காங்க, வாங்க எல்லாரும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வேகமாக ஓடுறானுங்க. அங்கே பார்த்தா ஹீரோயின் தூங்கி எழுந்திரிச்சு என்னை அவர் இப்படி பார்த்தா நான் எப்படி இருப்பேன், நான் எவ்வளோ அழுக்காக இருக்கனே அப்படின்னு சொல்லிட்டு மேலெல்லாம் தண்ணியை தொட்டு தொடச்சி விட்டுட்டு தலையெல்லாம் வாரி விட்டுக்கிட்டு இருக்கா தண்ணியை தொட்டு. அப்புறம் கரெக்டாக அவன் தம்பிக்காரனும் வந்தோடனே இந்த மாதிரி இப்போ அக்கான்னு கூப்பிட்டு வருவான். நட்சத்திரமே நீ இங்கே தான் இருக்கியா, என்னை தேடி வந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீ பத்திரமா இருக்கலாக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஹீரோயின் சொல்லிடுறா, ஆமாம் நான் பத்திரமா இருக்கேன், தளபதி நைட்டெல்லாம் என்னை நல்லா பார்த்துக்கிட்டாரு அப்படின்னு சொன்னோன்னே இவன் சொல்லிடுறான், அப்போ இவனை எனக்கு முன்னாடியே அவன் உன்னை கண்டுபிடிச்சிட்டானா, அப்போ நான் தோத்துட்டேனா அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் சரி வா தளபதியை போய் பார்ப்போம், அவர் நான் வந்து வந்துக்கிட்டு இருந்தேன், அப்போ என் கூடயே மலையில் குதிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லுவாள். அதுக்கு தம்பிக்காரனும் ஏன்னா உன் கூடயே மலையிலேருந்து குதிச்சிட்டாரா, இப்படி யாருமே செய்ய துணிய மாட்டாங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் சரி உனக்கு குளிர்தான் அக்கா, இப்போ இதை வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அவனோட பிளாங்கெட்டை எடுத்து கொடுக்குறான் அவளுக்கு. கொடுத்ததுக்கப்புறம் ஹீரோயின் வந்து அவர் இப்படி பண்ணுவாருன்னு நான் நினச்சி கூட பார்க்கல, எனக்காக அவர் உயிரை கொடுக்க கூட தியாகம் பண்ணிட்டாரு, அதனால் இனிமேல் நான் அவரை விட்டு என்றைக்குமே பிரியக்கூடாதுன்னு நினைக்கிறேன், வா அவர் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அவரை போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தம்பிக்காரனை கூப்பிட்றான். அப்போ தான் தம்பிக்கு ஒரு விஷயம் புரியுது, நம்ம இனிமேல் என்ன பண்ணாலும் எங்கள் அக்காவை வந்து அவங்ககிட்டேருந்து பிரிக்க முடியாது, அவன் வந்து உண்மையானுமே எங்கள் அக்கா மனசில் இறங்கிட்டான் போல இருக்குது, சரி வாக்கா போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா கிட்டேயும் சொல்கிறான். ஹீரோயினும் அதை கேட்டு வாடா நம்ம போய் மாமாவை பார்க்கலாம், ஆனால் அவருக்கு நைட்டு பாம்பு கடிச்சிருச்சு, அதனால அவருக்கு வந்து விஷம் ஏறி போய் மயக்க நிலையில் இருக்கார், வா போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு வரான். இப்போ தான் ஹீரோ வந்து முழிக்கிறான். முழிச்சு பார்த்தா எந்த இடத்துல இருக்கோம்னே அவனுக்கு தெரியலை, ஒரே இந்த கரடு முரடான இடம், அந்த வைக்கோல் அந்த மாதிரி இடமா இருக்கா. அப்புறம் தான் பார்க்குறான் ஹீரோயின் வந்துட்டா. வந்ததுக்கப்புறம் உனக்கு குளிருதா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இல்லையேன்னு சொல்லிட்டு அந்த அவன் தம்பிக்காரனோட இதை கலட்ட போவா, இல்லை நீ கலட்ட வேணான்னு சொல்லிட்டு அதை போட்டுட்டு இவங்கிட்டே இருந்ததை வந்து அவன் தம்பிக்கிட்ட தூக்கி போடுறான். எதுக்கு எனக்கு தூக்கி போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தம்பிக்காரன் கேட்குறான். உனக்கு குளிரும்ல அதனால தான் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் ஹீரோயின் சரி பரவாயில்ல உங்களுக்கு, இப்போ நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்பா. ஹீரோவும் சரி நான் நல்லா தான் இருக்கேன், நான் வந்து உன் தம்பிக்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லுவான். ஏன் முன்னாடி பேசினா என்ன அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்பா. நான் தனியாக தான் பேசணும்னு சொல்லிட்டு 2 பேரும் தனியாக பேச போகிறானுங்க. அக்காவை நீ தனியாக பார்த்தியா அப்படின்னு சொல்லி கேட்பான். ஆமாம் நான் தனியாக தான் பார்த்தேன், அப்புறம் மாமாவை பார்க்கலான்னு சொல்லி அவங்க தான் கூட்டிகிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லுவான். அப்புறம் ஹீரோ கேட்குறான், மாமாவா என்ன திடீர்னு அப்படின்னு சொல்லி கேட்குறான். இல்லை எங்கள் அக்கா வந்து யாரும்
துணிவாக செய்யக்கூடாத ஒரு விஷயத்த நீங்கள் வந்து செஞ்சுருக்கீங்க. எங்கள் அக்காக்காக உங்கள் உயிரை கூட தியாகம் பண்ண தயாராக இருந்திருக்கீங்க. இதுக்கு மேலேயும் உங்களை வந்து நான் நம்பலாட்டி என்னை விட முட்டாள் வேறு யாருமே இருக்க முடியாது. எங்கள் அக்கா உங்கள் பொறுப்பில் இருந்தால் தான் நல்லா இருப்பாங்கன்னு இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன். எங்கள் அக்காவும் உங்களை தான் விரும்புகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால் எங்கள் அக்காவை நீங்கள் நல்லா பார்த்துக்கங்கன்னு சொல்லிட்டு அவன் போகிறான். அப்புறம் ஹீரோயின் வந்து ஹீரோவும் அந்த வண்டியில் ஏறி உட்காந்துருக்கும்போது ஹீரோயின் வந்து ஹீரோவை பார்த்து ரசிச்சுக்கிட்டே வரா. என்னங்க என்னை வந்து ரொம்ப மிஸ் பண்ணீங்களா? என்னை காப்பாற்றினதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து பேசிக்கிட்டு இருக்கா. ஹீரோ சொல்கிறான், நீ வந்து பயந்துட்டியா? எதுக்கும் பயப்படாத அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்போ ஹீரோயின் வந்து நான் உங்கள் மேலே கோவமாக இருக்கேன். என்னை விட்டுட்டு தம்பிக்கிட்ட மட்டும் தனியாக பேசணும்னு போனீங்கல்ல, அதனால் நான் உங்கள் மேலே கோவமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்ச தூக்கி வச்சுக்கிறா. ஹீரோ வந்து சரி விடு, எதுக்கு நீ கோச்சிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவளோட காலை தூக்கி அவன் மடியில் வச்சுக்கிட்டு அவளுக்கு இந்த ஷூவெல்லாம் கழட்டி கால்லாம் அமுக்கி விட்டுட்டு அந்த இதை வந்து சங்கிலியை வந்து கலட்டுறதுக்காண்டி எடுப்பான். ஆனால் ஹீரோயின் வந்து அதை கலட்ட விட மாட்டா. இல்லை இது எனக்கே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லுவாள். இல்லை இது வந்து அடிமைகளுக்கு போடுறது, நான் ஃபஸ்ட்டு உன்னை நம்பாததுனால இதை நான் உனக்கு கொடுத்தேன், ஆனால் இப்போ உனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பான். ஆனால் ஹீரோயின் வந்து அப்போது வந்து நீங்கள் எனக்கு பிடிக்காம கொடுத்துருந்தாலும் இப்போ வந்து என்னைய வந்து நம்மளை கண்டுபிடிக்கிறதுக்கு இது தானே பெரிய உதவியாக இருந்திருக்கு, அதனால இதை நான் கலட்ட மாட்டேன், இது என்கிட்டயே இருக்கட்டும், உங்கள் சாவியை வேணால் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொடுத்த சாவியை மட்டும் வாங்கி கையில் வச்சுக்குவா. அதுக்கப்புறம் ஹீரோவும் சரி இதுக்கு மேலே நீ பேசுகிறத வந்து நான் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லுவான். அப்புறம் ஹீரோயின் வந்து நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும், நீங்கள் என்ன நினச்சாலும் இனிமேல் நான் உங்களை விட்டு போக மாட்டேன், நீ யாரும் செய்யக்கூடாத ஒரு விஷயத்த நீங்கள் எனக்காக செஞ்சுருக்கீங்க, அதனால நான் என்றைக்குமே உங்களை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் அவங்ககிட்ட இருந்த சாவியையும் வாங்கிடுவா. அப்புறம் ஹீரோ கேட்பான், இல்லை எனக்கு நீ கொஞ்சம் டைம் கொடுக்கணும், முதல்ல உன்னைய பற்றி நான் புரிஞ்சுக்கிறதுக்கே 1 மாதம் ஆணுச்சு, இன்னும் உன்னை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா எனக்கு இன்னொரு மாதம் வேணும், அப்போ தான் நான் உன்னை நிரந்தரமாக என்னை உன்னோட மனைவியாக ஏற்றுக்கிறவனா என்னன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு வந்து ஹீரோயின் சரி நீங்கள் எனக்காக எவ்வளோ பண்ணியிருக்கீங்க, இதனால பரவாயில்ல, நான் உங்களுக்காக ஒரு மாதம் நேரம் கொடுக்க மாட்டேனா, நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க அந்த 1 மாதத்தை அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறான். ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு அவன் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருப்பான், இந்த மாதிரி என்னோட அண்ணன் சாவுக்கு உங்கள் அப்பா காரணம் இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்புறம் ஹீரோயின் சொல்லுவா, சரி நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, இருங்க நீங்கள் வந்து உங்கள் முறப்பண்ணை பற்றிக்காண்டி பேசலைல, அவளுக்காண்டி என்னைக்கிட்ட எதுவும் வெயிட் பண்ண சொல்லி கேட்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்குறா. அதுக்கு சீச்சி இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு கொஞ்சம் கால அவகாசம் தேவை, அதனால தான் உன்கிட்ட கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் சொல்கிறான். அப்புறம் சரி அப்போ என் உயிரை காப்பாற்றினதுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். அதுக்கு ஹீரோயின் நன்றி சொல்கிறீங்களா, அப்போ இப்படி நன்றி சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கன்னத்தில் கையை வச்சு காமிப்பா. அப்புறம் அவளே கிட்ட போய் அவன் வாய்க்கிட்ட கன்னத்தை வச்சு கிசும் வச்சிருவா. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து பேசிகிட்டு இருப்பா, எதுக்கு கொஞ்சம் இதாக இருக்கீங்க, ஏன்னா அவங்களோட மனைவி தானே அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது வண்டி கொஞ்சம் குலுங்கும், அதில் வந்து ஸ்டக்காகி ஹீரோயின் வந்து ஹீரோ மேலே போய் விழுந்துருவா. ஹீரோ அதெல்லாம் நினச்சி ரசித்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான், இவளை என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து இதை பற்றி நான் எப்பயுமே உங்களை விட்டு போக மாட்டேன், இதே மாதிரி தான் எப்போவுமே உங்க கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் ஹீரோயினும் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவள் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிகிட்டு இருப்பா, இந்த மாதிரி நான் ஹீரோக்காக சமைக்க போகிறேன்னு சொல்லிட்டு விதமாக சமைச்சிக்கிட்டு இருப்பா. அவனை சாப்பிட வைக்கணும், அவனை வந்து மகிழ்விக்கணும், அவன் வந்து என்னோட மனைவி மாதிரி யாரும் இருக்க முடியாதுன்னு சொல்கிற வரைக்கும் நான் அவரை வந்து சாப்பிட வச்சே கொள்ள போகிறேன் அப்படின்னு நான் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் என்ன இளவரசி உங்களுக்கு ஹீரோ மேலே காதல் ரொம்ப அதிகமாகிருச்சு போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்காரையும் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கா. சரின்னு சமைச்சு வச்சு அதை லைட்டாக டேஸ்ட் பண்ண பார்ப்பா ஹீரோயின். ஆனால் அதில் தொடவே விட மாட்டா, இது நான் அவருக்காக மட்டும்தான் செஞ்சேன், நீ அதில் கையே வைக்கக்கூடாது, அவர் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லணும். சரி எனக்கு தெரியாமல் நீங்கள் எப்போ சமையல் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டுக்காரி கேட்குறா. அதுக்கு சின்ன வயசுலேயே கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. இங்கே ஹீரோவும் என் ஃப்ரெண்டையும் காமிச்சா, இந்த மாதிரி தவறு நடந்ததுக்கு நான் தான் காரணம், என்னைய மன்னிச்சிருங்க தளபதி, நான் அப்படி மட்டும் உங்களுக்கு ஐடியா கொடுக்காம இருந்திருந்தா இந்த மாதிரி இளவரசி சிக்கியிருக்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ எனக்கு கிடைச்ச வாய்ப்பையும் தவற விட்டது ஏன் தப்பு தான், இதில் நீ என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருப்பான். அவன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுருவான். இந்த மாதிரி என்னால் தானே இந்த மாதிரி நான் உங்களுக்கு அந்த மாதிரி யோசனை சொல்லாமல் இருந்திருந்தா இந்நேரம் இளவரசி வந்து இந்த மாதிரி பிரச்சனையிலையும் சிக்கியிருக்க மாட்டாங்க, நம்ம கொள்ளைக்காரங்களையும் பிடிச்சிருக்கலாம்,
ஆனால் அந்த கொள்ளைக்காரங்களோட தலைவனும் என்னால் தானே செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பான். இதுக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, ஆனால் இந்த பிரச்சனையில் வந்து வேற யாரோ இருக்காங்க, அவன் யாருன்னு மட்டும்தான் நம்ம இப்போதைக்கு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருப்பான். அதான் எப்படி அவனை கண்டுபிடிக்கிறதுன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டுக்காரனும் சொல்லுவான். இல்லை, ஏதாச்சும் ஒரு வழி இருக்கும், இவ்வளவு நம்ம நெருங்கி வந்துட்டோம், இன்னும் கொஞ்சம் தானே, எப்படியாச்சும் நெருங்கி அவனை கண்டுபிடிப்போம்னு பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோயின் வந்து, என்னங்க உங்களுக்காண்டி நான் நிறையா விதவிதமாக சமைச்சு வச்சுருக்கேன், வாங்க என் கூட வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து கூப்பிடுவா. அதுக்கு ஹீரோ இல்லை எனக்கு பசிக்கலைன்னு சொல்லுவான். அப்போ இவளே ஊட்டி விடுறதுக்காக போவா. இல்லை நிஜமானுமே எனக்கு பசிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிடுவான். சரி, உங்களுக்கு களைப்பாக இருக்கிறதுனால பசி எடுக்கலை போல இருக்குது, நான் அதுக்காக உங்களுக்கு கஷாயம் ரெடி பண்ணி கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து கிளம்புவா. அதுக்கப்புறம் தம்பிக்காரனை காமிச்சா அவன் பெயிண்டிங் பண்ணிகிட்டு இருப்பான். அந்த பெயிண்டிங்கில் வந்து ஹீரோவுக்கு வந்து ட்ரெஸ் எல்லாம் ஹீரோவோட ட்ரெஸ் மாதிரி இருக்கும், ஆனால் முகம் மட்டும் ஒரு இளவரசர் மாதிரி இருக்கும். அதை அவனோட அசிஸ்டண்ட் பார்த்துட்டு கேட்பான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் அவரை தான் வரைஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெயிண்டிங் அக்கா கொடுக்க வேணான்னு சொல்லிட்டு அதை மறைச்சி வச்சுருவான். அதுக்கப்புறம் அந்த பூந்தோட்டத்தை வந்து விலைக்கு வாங்கணும், அது யாரோடதுன்னு கேட்டு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பான். அதனால அவனை பார்க்குறதுக்காண்டி அந்த தூதர் வந்து சொல்லுவான், இந்த மாதிரி அது தளபதியோடது தான், அதை வந்து அப்படின்னு அதனால தான் அங்கே கூட்டிகிட்டு போய் பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். அது தளபதியோடதுன்னா எப்படி பாதுகாப்பு இல்லாமல் இருக்கும், அந்த வரைபடத்தை கொண்டு வான்னு சொல்லிட்டு அந்த மேப்பை எடுத்து பார்ப்பான். இந்த இடத்துல பாதுகாவலர் இருந்தாங்களா, இந்த இடத்துல பாதுகாவலர் இருந்தாங்களான்னு கேட்பாங்க. அவன் சொல்லுவான், இந்த இடத்துல எங்கேயுமே பாதுகாவலர் இல்லை, அவங்க வந்து இது இப்போ ஃபங்க்ஷனுங்கிறதுனால கேர்லெஸ்ஸாக கூட இருந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த தகவல் சொல்கிறவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கு எப்படி அது முடியும், எப்படி அதனால சாத்தியமாகும், தளபதியோடதுன்னா இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்க வாய்ப்பே இல்லையே, இது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அதோட இந்த எபிசோடை கட் பண்ணுறானுங்க. இன்னொரு எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.